வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சுருப்போம். அந்த பச்சை கற்பூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான ஒரு அருள் இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களான பண கஷ்டமாகட்டும், மன கஷ்டமாகட்டும் எல்லாமே தீர்ந்து ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொடுக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து கஷ்டம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நான் வாழ்க்கை முழுசும் சாக வரைக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டு மனதால் நம்ம வேதனைப்பட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணாலே நிச்சயமாக இந்த எளிமையான பரிகாரம் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளாகட்டும், கருத்து வேறுபாடுகளாகட்டும், அல்லது நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலுமே தடை தாமதம் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரம் மூலமா கண்டிப்பா ஒரு கைமேல் நிச்சயமா பலன் கிடைக்குங்க. நமக்கே தெரியாம நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன தவறுகள் செய்வோம். அது நமக்கே தெரியாது. அதனால கூட இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அதிகரிச்சு நம்ம வாழ்க்கையிலும் வீட்டிலையும் சரி அதிகப்படியான பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நமக்கே தெரியாம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாமே நம்ம படிப்படியாக சரி செஞ்சுக்கிட்டாலே நம்ம வேற இந்த தாந்திரீக முறைகள், இந்த பரிகாரங்கள் எல்லாமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதன்படி முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒட்டடை பிடிச்சிருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டடை பிடிச்சிருக்கு அப்படின்னாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அனுகிரகமே இருக்காதுங்க, சுத்தமாகவே இருக்காது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், நேர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகமாக இருக்கும். முதல்ல ஒட்டடை இருக்குதா என்ன எதுன்னு செக் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒட்டடை இல்லாமல் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கும் சரி நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. முதல் விஷயம் ஒட்டடை இருக்கான்னு பார்த்து அதை முதல்ல கிளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள் எல்லாமே உபயோகப்படுத்தாமல் வச்சுருப்போம். அது உடஞ்ச நிலையிலையும் இருக்கும். உடஞ்சிருக்கிற கண்ணாடிகளை நம்ம உபயோகப்படுத்தவே கூடாதுங்க. அது நமக்கு எதிர்மறை ஆற்றலை தான் கொடுக்கும். அதே போல் எல்லா இடத்துலையுமே தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அடைச்சு ஒரு டஞ்சன் மாதிரி வைக்கக்கூடாது. வீட்டை எப்பவுமே ஒரு நீட்டாக வைக்கிறது நமக்கும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சரி, குழந்தைகளாகட்டும் எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான ஒரு விஷயம் சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத கண்ணாடி பொருட்கள், அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் உடஞ்சிருக்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க. இது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணி. வீட்டில் அழுக்கு துணிகளே வச்சிருக்க கூடாதுங்க. அதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு துணி துவைச்சாலே நம்ம வீட்டில் அழுக்கு துணிகளே இருக்காது. கண்ட இடத்துல நம்ம கிழிஞ்ச துணிகளாகட்டும், அழுக்கு துணிகளாகட்டும் போட்டு வைக்கிறதுனால அங்கே லக்ஷ்மி கடாட்சமே இருக்காதுங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா தீய சக்திகளுடைய ஆதிக்கம் தான் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும். நம்ம இப்போ வெளியிருந்து வர்றோம், வெளியே எங்காவது போய் அலைஞ்சிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனநிலை நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காதுங்க. இந்த மாதிரி அழுக்கு துணிகள், நிறைய உடஞ்ச பொருட்கள், அப்புறம் வீட்டை எப்பவுமே சுத்தபத்தமாக இல்லாமல் வச்சிருக்கிறது கூட நம்மளுடைய மனநிலையை ரொம்பவே பாதிக்குங்க. இதனால கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அழுக்கு துணிகளையும் கிழிந்த துணிகளையும் அப்புறம் இந்த உடஞ்ச பாத்திரங்களையாகட்டும், உடஞ்ச கண்ணாடி பொருட்களாகட்டும் இது எல்லாமே கொஞ்சம் அப்புறப்படுத்தி வீட்டை சின்ன வீடாக இருந்தாலும் அதை நம்ம சுத்தமாகவும் நீட்டாகவும் கண்டிப்பாக வைக்க முடியும். பெண்களால் இது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்க. சரிங்க, இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம். அது எல்லாமே நம்ம திருத்திக்கலாம். வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு கடவுள் அறிவுறுத்துவாருங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நிச்சயம் அது நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை உண்டாக்காமல் சின்ன பாதிப்புகளோடவே நம்ம தெளிவடையணும். கண்டிப்பாக இப்போ 3 விஷயங்களையுமே நம்ம சொல்லிட்டோம். இந்த 3 விஷயங்களையுமே பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் அடுத்த ஒரு சின்ன பரிகாரத்து மூலமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாமே அழிந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஒரு சின்ன பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். சொம்பு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சிறிய அளவான ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து அதை நுணுக்கி அந்த தண்ணியில் சேர்த்துக்கணுங்க. பச்சை கற்பூரத்தம் சேர்த்ததுக்கப்புறம் நுணுக்கி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கணுங்க. இந்த 2 பொருளுமே அந்த தண்ணியில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கலக்கி விட்டுட்டு
அதை வெளியே கொண்டு போய் வச்சிடணும். அதாவது நம்ம வாசப்படியிலே ஆகட்டும், இல்லை மொட்டை மாடியிலே ஆகட்டும், திறந்த வெளியாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. வெளியே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி அப்படியே இருக்கணுங்க. விடிய காலையில் எந்திரிச்சு நீங்கள் வாசல் தொளிப்பீங்க இல்லையா, அந்த வாசல் தொளிக்கிற தண்ணியில் வந்துட்டு இந்த தண்ணியும் சேர்த்து நம்ம அதை தொளிச்சிடணுங்க. அப்போ என்ன ஆகும்னா மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நம்மளுக்கு அதிகப்படியாக 16 செல்வங்களும் நம்மளுக்கு வீடு தேடி வருங்க. நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் இந்த ஒரு பரிகார முறை. இதை நீங்கள் ஒரு மண்டலம் செய்யலாம். அதாவது 48 நாள் செய்யணும். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நம்மளால் 48 நாள் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அப்படி முடியாத பட்சத்தில் கால் மண்டலம், அதாவது 12 நாட்கள் மட்டுமே செய்யுங்க. 12 நாட்கள் மட்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னாவே அந்த ஒரு மண்டலம் பிடிச்சதுக்கான அந்த பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் நம்ம பாசிட்டிவான வைப்பு கிடைக்குங்க. நம்ம வீட்டில் உண்மையாலுமே எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அழிந்து நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக நம்ம குடும்பத்தில் நிறைஞ்சு இருக்கும். மகாலட்சுமி தாயாருடைய வரவும் அதிகமாக இருக்குங்க. அவங்களுடைய அருளும் 16 செல்வங்களும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கும். பச்சை கற்பூரத்துக்கு மகாலட்சுமி தாயாருடைய அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குதுங்க. அதனால தான் எந்த ஒரு நம்ம தாந்திரீக முறைகள் பண்ணும்போதுமே இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சிறப்பானதும் கூட, கைமேல் ஒரு பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு வந்துட்டு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.